இந்த பொரி வந்து 2 வகை. முட்டை பொரின்னு ஒன்று இருக்குது, நெல் பொரின்னு ஒன்று. இந்த முட்டை பொரின்னா ஏதாவது நீங்கள் மாட்டுக்கு கோழியோட சம்மந்தப்பட்டதாக எடுத்துக்காதீங்க. அந்த ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். இந்த பொரியை முட்டை பொரின்னு அதை சொல்கிற வழக்கம். கிராம தேவதைகளுக்கு இந்த பொரியோட அவல், பொட்டுக்கல்ல, நாட்டு சர்க்கரை, இலை பரப்பி நைவேத்தியம் செய்கிற வழக்கம் இருக்கு. ஆயுதங்கள் இருக்குல்ல, அதாவது வாள், ஈட்டி, அந்த ஆயுத வழிபாட்டை செய்பவர்கள்லாம் இந்த முட்டை பொரியை ஒரு சில பழ வகைகளோட நைவேத்தியம் பண்ற வழக்கம். நெல் பொரின்னு இருக்கு. அந்த நெல் பொரி சாஸ்திரத்துல மிக உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறது. இப்ப நம்ம சாதாரணமா மற்ற தேவதை அனைத்திற்கும் புஷ்பம், சாதாரணமான பூக்கள் சொல்லியிருக்கு, மலர்ந்த மலர்கள், பூவோடு நீர் சுமந்து ஏத்தி அப்படின்னு சொல்றோம். ஆனா சிறப்பா இந்த அக்னி, குண்டத்துல இருக்கக்கூடிய அக்னி, யாகத்திலே விளக்கக்கூடிய அக்னி, அந்த அக்னியம் பெருமானுக்கு சாற்றப்படுகிற மலர் இந்த லாஜம், நெல் பொரி அப்படின்னு சொல்றார். அவருக்கு பூஜை பண்ணும்போது நெல் பொரியால தான் பூஜை பண்ணணும். அக்னியில எந்த ஒரு மலரையும் போடக்கூடாதுன்னு இருக்கு. எல்லாமே நெல் பொரி. அதுக்கு அடுத்தபடியா சுவாமி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கோ, அவளெல்லாம் நெல் பொரி தூவி வரவேற்கலாம். இந்த அரசர்களுக்கும் இந்த நெல் பொரியை தூவி வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். ஒரு வரவேற்பை அளிப்பதற்கு நெல் பொரி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அழைக்கின்ற பொருளாக பொரியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நெருப்பாக அடல் வடிவத்திலே தோன்றுகிற சிவபெருமான், அவருக்கு மாத்திரம் இந்த நெல் பொரிய வெள்ளப்பாகு வச்சு கலந்து அதை நெல் பொரியா பிடிச்சி திருவண்ணாமலையாருக்கு நைவேத்தியம் பண்றது அப்படிங்கிறது எல்லாருடைய பாவத்தையும் போக்கும், அனைத்து பாவத்தையும் போக்குமா. அதனாலதான் கார்த்திகை பொரி என்றே அதற்கு தனியாக குறிப்பிடுவார்கள். அடுத்தபடியா இந்த கலைத்துறையில இருக்கிறார்கள், இல்ல அரசுல இருக்காங்க அரசர்கள், இந்த மாதிரி புகழை விரும்புபவர்கள். ஒரு மனிதனுக்கு புகழ் வேணும், ஒரு துறையில இருக்கான், இன்னும் மேற்கொண்டு வளரணும். புகழ் வளர வேண்டும் என்று சொன்னால் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து கணபதிக்கு ஹோமம் பண்ணி, அந்த ஹோமத்துல நெல் பொரியால யார் கணபதியை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு புகழை பெற்று தரும். அதே மாதிரி அக்னி பகவான் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு நெல் பொரி படையல்னு சொல்றார். அப்படின்னு ஒரு தனி படையல் இருக்கு. அதுல ஒரு சில பொருட்களை கலக்கிறார்கள், கலந்து அதை நைவேத்தியம் பண்றது அப்படின்னு வச்சிருக்காங்க. அதோட பைரவர் பூஜை அப்படிங்கிறதும் கண்டிப்பா நடக்கும். அந்த யாம பொழுதிலே இருக்கக்கூடிய பைரவருக்கு இந்த நெல் பொரிய பால்ல ஊற வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க.